எந்த துணையாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. எந்த துணையாளரே. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. தூயவரே எந்த துணையாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை உந்தன் நாமம் அறிந்த என்னை உம்மின் ஆமன் சொல்லுங்க. கை தட்டி கூட எல்லாம் பாடுங்க. எங்கள் ஆயில் I'm
நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி. கர்த்தரும் ஒருத்தருக்கு சொல்லுங்க. ஒருத்தர் கை கும்பிட்டு இந்த ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாரு. ஆமென். என்கிட்ட இந்த காலையில் நான் ஒரு வசனத்தை தானிச்சுட்டு இருந்தேன். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு சித்தமான இந்த லாஸ்ட் வாரம் திருப்பி நான் பேசலான்னுக்கிறேன். நான் அப்படி அந்த வசனத்தை தானிக்கும் போது ஒரு 3 மணி இருக்கும். கர்த்தர் என் முன்னால் வந்து, நீ தானிச்சது உனக்குள்ளே இருக்கட்டும், நான் சொல்கிறத நீ பேசினாரு. அல்லேலூயா. ஆமான்னு சொல்லுங்களா? ஆமாம், நான் சொல்கிறத நீ பேசினார். அப்போ நாகும் 1ஆம் அதிகாரம் 7 வாசிங்களா? 1:7 வாசிங்க. ஆமென். கர்த்தர் யாரு? நல்லவர். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் உண்மையாக நம்மளுக்கு நல்லவராக இருக்கிறதுனால தான் இந்த காலையில் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுது கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவரே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதில் வந்து அவர் அன்பு நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னா எதுல? அவர் அன்பு, நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு அதிகம். அல்லேலூயா. ஆமா, அவர் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்னா எதுல அவர் நல்லவர்? எங்க மேல அன்பு காட்ட அவர் நல்லவர். எங்களுக்கு நன்மையை தர அவர் நல்லவர். எங்களை பாதுகாத்து எங்களை பாதுகாக்க பாதுகாவலரா நிற்கிறவர் அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் எதுல நல்லவர்? எங்க மேல அன்பு காட்டுறதுல அவர் நல்லவர். சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க, இயேசு எதுல நல்லவர்? நீங்க ஒருத்தருக்கு சொல்ல உங்களை கேக்குறாங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் சொல்றாங்க. பார்வன் கிட்ட போய் சொல்றாங்க, மோசே ஆரணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதிக்க ஜனங்களை அனுப்புன்றாரு. அதுக்கு பார்வன் சொல்றாரு, கர்த்தர் யார்? அவரு நீங்க நல்லவர்னா அவர் யாரு அப்படின்றாரு. அப்போ அவர் யாரு? எங்க மேல அன்புனால நிறைந்தவர். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டில் உங்க குடும்பம் அன்பு காட்டுதோ இல்லையோ, நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்க மேல நிறைய அன்பா இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. அவர் இந்த பூமி விட்டு போற வரைக்கும், ஆமென் சொல்லுங்க, உயிரை கொடுத்து நம்மளை மீட்டாருன்னா அதுலயே அன்பு, வேற அன்பு இல்லை. அப்ப இங்க என்னது? ஃபர்ஸ்ட் அவர் நல்லவர் என்பதுக்கு அதுல நம்மளுக்கு முதல் என்னது? அவர் அன்பு நிறைந்தவர். வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா நீங்க? இப்போ உங்களை கேட்குறாங்க, நீங்க வெளியாளு கடை பாருங்க. சாலமன் ராஜா நாட்கள்ல, அல்லேலூயா, ஃபர்ஸ்ட் நல்லவர் வந்து சாலமன் நாட்கள்ல 2 நாளாகத்துல 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்களா? டக்குன்னு வாசிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமா, இப்போ உண்மையா கர்த்தர் நம்மளுக்கு நல்லவர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கோம்னா ஒரு வாரமும் ஆராதனைக்கு நம்ம வராத இருக்கவும் மாட்டோம். உண்மையா ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நம்ம மனுஷனா இருக்கிறதுனால நிறைய பேர் மனுஷனுடைய அன்பை தான் விரும்புவாங்க. அந்த பாடல் என்ன சொல்லுது? பேச மாட்டான், ஆளு பேச மாட்டாங்க. அவங்க பேசுவாங்களான்னு அவங்க அன்பை தேடுறோம். ஆனா பேச நம்மளுக்காக வந்து நிக்கிறாரு, ஆனா அவர் அன்பை நம்ம தேட மாட்டோம். ஆமென் சொல்லுங்க.
நான் பார்த்த அழகெல்லாம் உன் முன்ன தோத்தது. ஆமென். நான் பார்த்த பாசமெல்லாம் அப்படின்னா அது நீங்க எவ்வளவுதான் மக்கள் மத்தியில் அன்பு காட்டினாலும், அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஆமென் சொல்லுங்க. ஒரு குடும்பமா இருந்துட்டா நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் கணவனும் மனைவி மிஸ் ஆகி கொஞ்சம் மாதிரி ஆயிட்டா அந்த குடும்பமே கணவன் மனைவிக்குள்ள நீ ஒழுகமா, நீ நல்லவளா, நீ நல்லவனா, உன் போச்சு எனக்கு தெரியாதா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னே நீ யாருன்றது எனக்கு சொன்னாங்க தான், ஆனாலும் நான் தெரியாத நான் உன்னை கட்டிக்கினேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உடையிற போல பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படி இல்லை. நம்ம தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சு, ஆமென் சொல்லுங்க, நம்ம தவற அப்பப்போ சொல்லி சொல்லி நம்மள மனதை உடைக்கிறவர் நம்ம தெய்வம் இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சாலமன் நாட்கள்ல பாருங்க, கர்த்தர் சாலமன் தேவன் சாலமன் மேல அன்பு வைத்தாரு. சாலமன் தேவன் மேல அன்பு வைத்தார். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆமா, அவர் நம்மளுக்கு இக்கட்டு நாட்களில அவர் நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்கணும்னா அவர் அன்பு நம்மளுக்கு முக்கியம். யார் அன்பு முக்கியம்? இப்ப கூட நம்ம எங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்துக்கிறோம் ஆராதனைக்கு? ஏசப்பாவுடைய அன்பு எனக்கு தேவை. அல்லேலூயா. இப்ப 6 நாள் நம்ம மனுஷனோட தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்க. 6 நாளும் நம்ம மனுஷாலுக்குள்ளேயே தான் வாயிரும். ஆமே. நம்ம காலையில பார்த்தா நல்லா இருப்பாங்க, நைட்டு பார்த்தா திட்டுவாங்க, மதியானம் பார்த்தா நல்லா இருப்பாங்க, மாலைக்குள்ள பார்த்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிப்ரெஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பலவீனம் வருது, நிறைய நோய் வருது, வியாதி வேற. மனுஷர்களுடைய அந்த அன்பு பாசங்கள் நம்மளுக்கு மாறும் போது தான் ஒரு மனுஷன் அதிக பலவீனப்பட்டாரான். திறக்க மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா அது அன்பு. ஆமென். அப்போ சாலமன் நீங்க 2 சாமுவேல்ல 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பச்சை பாலுக்கு பிறக்கிற குழந்தை இறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறகுது, பச்சை பால் தாவீதுக்கு. அந்த குழந்தை இறந்தது. 2வது ஒரு குழந்தை தாவீதுக்கு பிறகுது. அல்லேலூயா. அந்த குழந்தை மேல தேவன் அன்பா இருந்தார் எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீது தவறான ஒரு சகோதரியோட தொடர்பு கொண்டு ஒரு போலீஸ்காரருடைய மனைவியை அவரு தவறா அவங்களோட இசைந்துறாரு. ஆனா அது ஒருவனுடைய மனைவியும் தன் பக்கமா ஈர்த்துக்கிறாரு. அவனுடைய மனைவிக்கு புருஷனையும் சாவடிச்சிடறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. ஒருத்தனை சாவடிச்சிடறாரு, இன்னொருத்தனை சோத்திரம். அது மாதிரி பண்றாரு. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது, தேவன் அந்த ஊழியக்கார மூலியமாக போய் பேசுறாரு. உனக்கு எல்லாமே கொடுத்து நான் உன்னை நடத்தினேன், ஆனா உன் கூட வேலை செய்த ஆளுடைய மனைவியை நீ உன் பக்கம் ஈர்த்துக்கினே அவனை சாவடிச்சிட்டிய. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சொல்லி ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்த பிள்ளைய தேவன் வியாதியிலேயே கேவலமா சாவுறதுக்கு ஆக்கிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த குழந்தை கேவலமா சாவுது. 2வது அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவன் தான் சாலமன். அல்லேலூயா. அவன் மேல தேவன் அன்பா இருந்தாரு. சாலமன் மேல தேவன் அன்பா இருந்ததுனால தான் தேவனுடைய ஆலயத்தை அவனை வச்சு கட்டினாரு. இப்போ தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும், ஆராதிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனை துதிக்கிறதுல, சோத்தரிக்கிறதுல, மகிமைப்படுத்துறதுல, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல அவர் மேல அன்பு வைக்கிறவங்க. சாலமனும் தேவன் மேல அன்பு வைத்தான், தேவனும் சாலமன் மேல அன்பு வைத்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த 2 நாளாகத்தில் எழுதப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமன் இடத்துல சாலமன் தேவன் இடத்துல கூர்ன அன்பு. அவர் கேட்கிறாரு, அவன் தூங்கும் போது அவன் சொப்பனத்துல பேசுறாரு, சாலமனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. நீ என்ன விரும்புகிற, உனக்கு என்ன விருப்பங்குது அதை நான் செய்கிறேன். ஆனால் அவன் கேட்குறான், எனக்கு ஏராளமான ஜனத்தை நடத்துறதுக்காக நானும் தேவை, உணர்வு தேவை, நாணமும் உணர்வுள்ள இருதயத்தையும் எனக்கு தாங்க பண்றான். அவனை போல படிப்பில் சிறந்தவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்க. கல்வியில சிறந்த ஆளு, நாணத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் கனத்திலையும் மகிமையிலையும் அவன் சிறந்தவனா இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் மேல வைத்த அன்பு, தேவன் அவன் மேல வைத்த அன்பு. அப்ப நம்ம கூட நம்ம மேல அவரு அன்பா இருப்பாரு, ஆனா நம்ம அவர் மேல அன்பா இருப்போமா? ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயத்தை ஆமென் சொல்லுங்க. அவர் மேல நம்ம அன்பா இருப்போம்னா ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணாத இருக்க மாட்டோம், பைபிள் படிக்காத இருக்க மாட்டோம். இப்போ அன்பான மனைவி நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுறது இருந்தால் விட்டுருவாங்களா? அல்லேலூயா. வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அன்பா இருக்கிறாங்க, நான் அன்பாகிறேன்னு சொல்லிட்டு பேசாதே உம்முன்னு இருந்தா அந்த குடும்பம் புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அங்கே ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் பேச மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அப்புறம் நான் வீட்டில் போய் என்ன தகுது சொல்லு? ஆமென் சொல்லுங்க. அவங்க ஒரு பக்கம் மூஞ்ச தூக்க, இவர் ஒரு பக்கம் மூஞ்ச தூக்க, அவங்க இப்படி போவ, ஏய் டேய் வாடா, குழந்தைங்க தான் நடுவில் மாட்டிக்கும், ஏய் வா 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 போ அங்கே சோறு எடுத்துன்னு போ. இவர் யாரோ பங்காளி வந்துக்கிற மாதிரி இருப்பா புருஷன், எப்போ போய் எத்தனை தண்ணி எடுத்துன்னு போ அப்படின்வாங்க. ரெண்டாவது குழம்பு ஊற்றுக்க சொல்லு அப்படின்வாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணுவேன்? இப்போ ஒரு மனுஷனுடைய அன்பு வீட்டில் இருந்தாதான் அந்த குடும்பம் சமாதானத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இருக்கும். அது போல தேவன் நம்ம மேல அன்பாகிறார், நம்மளும் அவர் மேல அன்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாலமோன் அதை செய்தாங்க, ராஜாவுடைய பையன். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூட நம்ம மேல அன்பு காட்டுறாங்களே இல்லையோ, தேவன் மேல அவங்க அன்பு காட்டுறவங்கள அவங்கள வளர்க்கணும். அல்லேலூயா. அவன் பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு பைபிள் இருக்குது. ஒருவன் தன்னுடைய சகோதரனை பகைச்சா தேவனையே பகைக்கிறான்னு எழுதப்பட்டிருக்குது. அவன் கொலை பாதகன்னு எழுதப்பட்டிருக்குது. இப்போ எதில் கொலை வருது? நல்ல கொலை எதில் வருது? 1 யோவான்ல அது எழுதப்பட்டிருக்குது. 1 யோவான் 2:3 அதிகாரத்தில் எழுதப்பட்டு நீங்கள் பாருங்க. அதில் 1 யோவான் 4 அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்குது தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் தன்னுடைய சகோதரனை பகைப்பானானா அவன் இருள நடக்கிறான்றாரு, அவனிடத்தில் அன்பு இல்லைன்றாரு. அதே போல சொல்றாரு, அவன் சகோதரனிடத்தில் அன்பு காட்டாத இருந்தா அவன் கொலை பாதகன்றாரு. அப்ப முதல்ல எதனால கொலை வருது, எதனால தற்கொலை வருது, எதனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க? அன்பு இல்லாதனால தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அன்பு ரொம்ப தேவை. ஏசப்பா அன்பு மட்டும் நம்மள நிறைஞ்சிருக்குமானா, ஆமென் சொல்லுங்களேன், நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வீடை நம்ம அன்பா தான் பார்ப்போம். அதுக்கு தான் பைபிள் தேவை, ஜெபம் தேவை, சபை தேவை. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயத்தை வந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வீட்டில் நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பாக இருக்கணும்னா, மற்றவங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கணும்னா நீங்கள் தேவனுடைய அன்பினால் நிறையணும். இந்த கடைசி காலத்தில் பைபிள் சொல்லுது அக்கிரமங்கள் மிகுதியாக பெருகும், அன்பு தனியனுக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கிரமம் தான் பெருகும். இப்போ வாலிப பிள்ளைகள் பாரு, தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி அவங்க பெரிய பிள்ளையா வளர்ந்துருப்பாங்க. ஒரு 10 வயசு வரைக்கும் பிள்ளைங்க அவங்க கையில் இருக்கும். ஒரு 15 வயசானா ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுடைய கையில் இருக்கும். அல்லேலூயா. காலேஜில் படிக்கிற பிள்ளைகளோட கையில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அங்கே இருக்கிற இப்போ இந்த ஏதோ கூலன்றாங்க, அது வாயில் வச்சிக்கினா போதையாக இருந்தால் கூட யாருக்கும் போதை மாதிரியே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. இப்போ படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதில் இருக்கிறாங்க, அது உள்ளே அடைக்குவாங்க. இங்கே அது கரையும், வாயில் கரைஞ்சோடனே கண்ணுக்கு இன்னும் எதுவும் தெரியாது சாப்பிட்ட மாதிரி. ஆனால் இவர் மட்டும் சொக்கினே இருப்பார், வாயும் வளராது. ஆனால் இவர் உள்ளத்துக்குள்ள அப்படியே சீன
அப்படின்னு வர. அப்ப இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய அன்புனால நிறையாத போனதுனால அக்கிரமத்தில் வந்து பெருகி வாயிறாங்க. அந்த அக்கிரமம் என்ன பண்ணுது, அந்த பிள்ளைகளை தற்கொலை பண்ணிக்க வைக்குது. ஒரு அவங்களுக்கு ஏற்ற அந்த போதைக்கேற்ற அந்த பணம் இல்லாத போனா அவங்களால வாழ முடியல, தலைகளெல்லாம் பிச்சு எடுக்குது, தூங்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காலேஜில் படிக்கிற பெண்களாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் நிறைய இப்படிப்பட்ட போதையான காரியத்தில் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்கள தொடணும். நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் நிறைங்க. பைபிள் படிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுல நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் நிறைஞ்சு பாருங்களேன். உங்கள் அன்பை அவர் மற்றவங்க மத்தியில் காட்டுவார். அவர் அன்பை காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. முதல் வந்து நம்மளுக்கு அவர் அடைக்கணும். கர்த்தர் நல்லவர், இடுக்க நாட்களில் அவர் அரணான கோட்டையா இருப்பார்ன்றார். அதான் தாவீது இந்த சாலமோன் என்ன பண்றாரு பாருங்க. அந்த பாருங்க 1-2 நாளாகத்தில் 5-12 வாசிங்க. கைத்தாளங்களையும் தம்புரங்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்தில் கிழக்க நின்றார்கள். எப்படி துதிக்கிறாங்க? ஏக சத்தமா. சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் ஒரே மனமன பண்ண சாலமன் எல்லாரும் துதிங்கன்றாரு. ஆமென். ஆமென்னா எல்லா வாயும் ஆமென். அல்லேலூயானா எல்லாம் அல்லேலூயா. ஏசப்பா நல்லவர்னா ஆமென் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அவர் அன்பா தான் இருப்பார் அவங்களுக்குள்ள. அப்புறம் சோத்தரித்து பாடினார்கள். என்ன பாடினாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. அது பாட்டு பாடும்போது கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லும் போது அந்த பரலோகத்தில் இருக்கிற அவருடைய வீடு, அந்த தேவாலயத்தை அப்படியே நிரப்புது. உங்களை கூட கர்த்தர் நிரப்பக்கூடாதா? அவர் மகிமையில் உங்களை நிரப்பக்கூடாதா? அவருடைய அன்புனால உங்களை நிரப்பக்கூடாதா? அவருடைய பாசத்தினால உங்களை நிரப்பக்கூடாதா? அதுதான் ரோமர் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து நம்ம மேல, தேவன் நம்ம மேல வைத்த அன்பை, அல்லேலூயா, 4:5 அதில் ரோமரில் எழுதப்பட்டிருக்குது. 5:8 நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினாரேன்றாரு. ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவ முதல்ல அன்பு தேவை. இப்ப நிறைய அன்பு இல்லாத போறதுனால்தான், ஆமென் சொல்லுங்க, தேவ அன்புனால நம்ம நிறையப்பட்டாதான் உலகத்துக்குள்ள இருக்கிற காரியத்துக்கு தேவன் நம்மளை விலைக்கு காக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. நீங்க நல்லா உங்களை வந்து ஆண்டவருடைய அன்புல பவுல் சொல்றாரு, தேவனுடைய அன்பு என்னை நெருக்குதுன்றாரு. அல்லேலூயா. அதே பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில், அன்பு இல்லாத போனா அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்புக்கு சினை இல்லை, போராம கொள்ளாது, அன்பு தன்னை பெருமையா பேசாது, இருமாப்பாயிராது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய காரிய அன்பை பத்தி பேசுது. அப்ப தேவனுடைய பிள்ளைங்க எதுல நிறையணும்? எதுல நிறையணும்? அன்புல நிறையணும். எந்த அன்புல நிறையணும்? தேவ அன்புல நிறையணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் பைபிள் படிக்க சொல்றது, ஜெபம் பண்ண சொல்றது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லி அனுப்பிச்சேன். பசங்க எல்லாம் சொன்னாங்க 5 நிமிஷம் பண்றோம் ஜெபம், 10 நிமிஷம் பண்றோம். ஆமென் சொல்லுங்க. சில பேர் 1/2 hour பண்றாங்க, சில பேர் 20 நிமிஷம்னாங்க. நான் சொன்னேன், ஒரு 1 hour எங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதாப்பான்னு. எங்களுக்காகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணா தானே நாங்கள் ஆண்டவரோடு கூட வந்து உங்கள் கூட நிற்க முடியும். இல்லைன்னா எப்படி நிற்க முடியும் சொல்லுங்க? வாயை திறக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அது வரை நான் சொல்லி கொடுத்தேன். இங்கே குழந்தைங்க வந்து நான் வந்து நிற்கிறேன், எல்லாம் பிள்ளைங்கள வந்து இங்கே நல்ல பவர்ல ரபாலா ரீகா பலா ரபா இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சத்தியம் துரத்துவாங்கன்னு பசங்களாம் கூடி அப்படி நின்னுக்குன்னு அப்படியே ஒரு பெரிய ஜபமா பண்ணுவாங்க. நம்ம போய் நடுவில் நின்று அந்த ஜபத்தில் ஆமென் நல்ல ஆவில நிறைஞ்சிட்டு அப்படியே நடத்தலான்னு வந்து பார்த்தா எவ்வளோ பிள்ளைங்க அப்படி துள்ளுறாங்க, ரபா பாபா பாபா பாபான்றாங்க. தப்பு தப்பு. ஆமென் சொல்லுங்களா. இது வந்து சில பேருக்கு பைத்தியமா இருக்குது. ஜபம் சொன்னா பைபிள்னு சொன்னா ஆமென் சொல்லுங்களா. இன்னும் இவங்க பாஸ்டருங்க எப்போ பார்த்தாலும் ஜபம் பைபிள் சர்ச்சைக்கு வா இயேசுவை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. நான் சொல்லுவேன், நான்லாம் நிறைய இருந்துட்டேன். அல்லேலூயா. அன்பே இல்லாத நிறைய வாழ்ந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், என்ன அவர் அன்பில் நிரப்பப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. அவர் அன்பு உனக்குள்ள நிறைஞ்சிருக்குமாண்ணா. மற்றவங்க யாருன்னா ஒருத்தர் தப்பான பாதையில போயின்னு இருப்பாங்கன்னா அவங்க கூட நீ கை கோத்து உன்னை பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், அதை தடுத்து நிறுத்துவ. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அன்பு இல்லாத போறதுனால்தான் நிறைய கொலை தற்கொலை நடக்குது. நேற்று என்கிட்ட காட்டினாரு, அன்பு இல்லாத போறதுனால்தான் சரீரத்தில் நிறைய பேருக்கு நோய் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை வர எல்லார் வீட்லையும் பிரச்சனை இல்லாத வீடு எதுவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. 2 பேர்ல ஒருத்தர் தவறு விழுந்தா கூட உடனே தூக்கி அவங்கள தேவ அன்பை காட்டி நிறுத்திக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து நீ பண்ணல, நீ பேசல, நீ இதெல்லாம் பண்ணிட்டல, இனிமே உங்களோட பேச முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏசு இந்த கன்னத்தில் அடிச்ச உடனே இந்த கன்னத்தை காட்டினாங்க. அல்லேலூயா. ஏசு மட்டும் அவரை காரி துப்புறதுக்கு அடிச்சதுக்கு உதைச்சதுக்கு இவரை சிலுவில் அறையின்னு சொல்லி கும்பலா பேசுறதுக்கு அவர் கோபம் மட்டும் வந்திருக்குமான அன்பு இல்லாத இருந்தா இன்னைக்கு காலையில நம்ம ஆராதனை பண்ணி இருக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புல நிறையணும். ஆமென். முதல்ல ஆமென் சொல்லுங்களா. அப்ப இதுல என்னது, ஒரு கையை இருதயத்தில் கையை வச்சு ஜெபிக்கலாமா. நான் நேற்று பார்த்தேன் நிறைய குடிக்கிறாங்களே. ஏன் குடிக்கிறாங்க? நான் பார்த்தேன், என் வீட்டில் நான் பார்த்தேன். நான் குடியில் சண்டை போடுவேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்காதையே சண்டை போடுவாங்க. அல்லேலூயா. நான் போதையில் கெட்ட வார்த்தை பேசுவேன், போதையில் இல்லாதவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் எனக்கு அந்த போதை தெளிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க போதையில் என்ன பண்ணுவாங்க, இல்லாத திட்டெல்லாம் திட்டிட்டு காலையில் எழுந்திருப்பேன், என்னம்மா ஆச்சு என்னப்பா ஆச்சுன்னுவேன், பேசாதன்னுவாங்க. எனக்கே தெரியாது, நைட்டெல்லாம் பைத்தியமாக இருந்திருப்பேன் நான் குடி போதையில். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அவ பாருங்க, அன்பு இல்லாத போகிறதுனால்தான் இன்னைக்கு நிறைய குடிக்காரனுங்க பெருகிறானுங்க. அன்பு இல்லாத போகிறதுனால்தான் தற்கொலை விழுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நிறைய நேற்று பார்த்தேன், ஒரு கொடூரமான ஒரு தற்கொலையை பார்த்தேன். கொடூரமா ஒருத்தன் இறந்து அப்படியே இறந்து போலாம அவன் சரீரத்தை கொடூரமா அன்பு இல்லாத குடும்பத்தில் இருக்குது. அந்த அண்ணன் குடிக்கிறான். அந்த குடிவெறி ஆவி என்ன பண்ணுதுன்னா அவன் கையை வெட்டுது, இந்த ரத்தமா ஊத்துது இந்த கையில. இந்த கையை பிடிச்சிக்கின்னு அவன் பார்த்து பாரு உன்ன நான் பண்ணுவேன்றான். அல்லேலூயா. ஒரு கையை தானுக்கு தானே அறுத்துக்கினா எப்படி வலிக்கும்? இன்னைக்கு அன்பு இல்லாத போறதுனால தான் என்ன பண்றது, இங்க போய் சாவலாமா அங்க போய் சாவலாமா இப்படி பண்ணிடலாமா, ஒரு ஜெபம் பண்ணலாமா, இந்த பொல்லாத பிசாசு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அன்பு தேவை. ஆமென் சொல்லுங்க. இயேசுக்கு அன்பு சொல்லமா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும். இயேசு கிறிஸ்துவின் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது.
வியாதியாகிறாங்கன்னு வச்சிங்களா, அன்பா பேசினா சுகமாயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உண்மையா இயேசு அன்பான தெய்வம், அல்லேலூயா, அவருடைய தழும்பை கொடுத்து நம்மளை சுகப்படுத்தினவர். இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம அன்பா பேசினா இந்த நோய் ஒன்றுமே இல்லைப்பா, இதெல்லாம் ஏசப்பா மாற்றிடுவார்ப்பா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சொல்லி பாருங்க, பிரெட்டை கொடுக்கறத பாரிக்கலாம், பழத்தை கொடுக்கறத பாரிக்கலாம், உனக்குள்ள இந்த வியாதிக்குதா, பயப்படாத, நம்ம ஏசப்பா ஒன்றுமே இல்லாதாக்கிடுவார். சொல்லி பாருங்க, அந்த நோய் உள்ளேருந்து வெளியே வந்துடும். சில பேர் என்னவாங்க, இதுவா ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, பார்த்தியா, ஊசி போட்டியா, மாத்திரை போட்டியா, டாக்டர் கிட்ட போனியா, இப்போ எப்படிக்குது, அப்படி எதமாக்குது அப்படின்னு சொன்ன போதும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நோயை கூட சில பேர் அதை கழிப்பி பெருசாக்குறோங்கிறாங்க. ஆனால் ஏசு அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நமக்காக இயேசு அந்த பைபிள் சொல்லுது, அந்த 1 பேதுரு 2:24 நம் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய தழும்பு நம்மளை குணமாக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. அவருடைய தழும்புகளால நம்மளை சுகமாக்குறவர் அவரு. இன்னைக்கு அந்த தழும்பு உன் மேல வந்துருக்குது. நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், உன் ஆயுசு சீக்கிரம் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற குழந்தைங்க அதுக்குடைய மனைவியை பார்த்து அந்த மனைவியுடைய அந்த குழந்தைய தூக்கிட்டு, ஆமென் சொல்லுங்க, இப்போ எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாகுதுங்க, அதுங்களுக்கு ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு 2 குழந்தை வந்து அதை இடுப்பில் தூக்கிட்டு அதுடைய குழந்தைங்களை நீ தூக்கிட்டு, ஆமென் சொல்லுங்க, ஒரு 4 தலைமுறை வரைக்கும் நீ இருந்து தான் ஆகணும். ஒருத்தர் சொல்லுங்க, நீங்கள் 4 தலைமுறை வரைக்கும் இருக்கணும். சொல்லுங்க, சீக்கிரம் போக ஆசைப்படாதீங்க. சொல்லுங்க, ஒருத்தர் சீக்கிரம் போக ஆசைப்படாதீங்க. நம்ம உன் பேத்தியுடைய புருஷனை பார்க்கணும், உன் பேத்தி உன் பேரனுடைய மனைவியை பார்க்கணும், அந்த குழந்தைய என் ராஜா, என் செல்ல, என் வைராயம், அழகே, என் முத்தே அப்படி சொல்லணும். நீ இதான் கட்டியாமே உன்னை வந்து ஐயோ செத்தா கூட நல்லா இருக்கும், ஐயோ இயேசுவே இட்டுக்க கூடாதா, அவர் வந்து சாவடிக்கிற தெய்வம் இல்லை. ஆமீனா? அட பாவீங்களே, சோதனை பண்ணுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், உங்க ஆயுசு நாட்கள் நீடிக்கும். 4 தலைமுறை 5 தலைமுறை நீங்க இருப்பீங்க. யோபுக்கு பேய் என்னவ தான் சொந்து. ஆமென் சொல்லுங்க. யோபு தேவன் மேல வைத்த அன்பு நல்லா தெரிஞ்சுங்க. யோபுக்கு வந்த நோய் வந்து கொஞ்சமான நோய் இல்லை. ஆமென் சொல்லுங்க. மூஞ்சி பொக்க மூஞ்சி ஆயிடுச்சு, கை காலெல்லாம் சொறி, இப்படி பருக்குனுக்கு பண்ணாருன்னா ரத்தம் வரும், இப்படி பருக்குன்னு பண்ணா ரத்தம் வரும், இப்படி மூஞ்சி இப்படின்னாருன்னா ரத்தம் வரும், வாய் பல்லு தான் தெரியுது, சதை இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த 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 யோபு 42ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க இருந்தாங்க. அவங்க வந்து நிதானமாக பேசவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நிதானமாக பேச மாட்டீங்க, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தால் என்னை திட்டி தீர்த்து அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு வருவீங்கன்றாரு. இயேசு அதை சொல்கிற, கர்த்தர் அதை சொல்கிறாரு. அந்த இடத்துல அந்த அவங்களோட இருந்த ஃப்ரெண்டுங்க வந்து நிதானமாக பேசலன்றாரு. அப்போ அவருடைய ஜெப குறிப்பு, அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஜெப குறிப்பு கொடுக்க வராங்க. அவர் சொல்கிறாரு, யோபு கிட்ட போய் வேண்டுதல் செய்யுங்க, அவன் முகத்தை நான் பார்க்குறேன்றார். உங்கள் முகத்தில் அவர் பார்த்துனுக்கிறார். யோபு முகத்தை பார்த்தவர் உங்கள் முகத்தையும் பார்க்குறாரு, உங்கள் இருதயத்தையும் பார்க்குறாரு. தாவீது இருதயத்தை பார்த்தாரு, யோபு முகத்தை பார்த்தாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தேவன் மேல வைத்த தாவீது வைத்த அன்பு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன்றான். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இப்போ யோபு முகத்தை பார்க்குற, இவரு சொருங்க, மூஞ்செல்லாம் வந்து பொக்க மூஞ்சே. யோபே, கர்த்தரை பார்த்தேன், உன்னை எனக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு. யோ போயா,
கையெல்லாம் சொரியறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு பிரேயரா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என் வியாதிக்கு எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முடியல. இதில் போயிடுச்சுல, நீங்கள் 4-5 பேர் வந்து என்கிட்ட விண்ணப்பத்தை கொடுத்த அந்த கடவுள் கூட கண்ணு இல்லை சொல்லலை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். யோபு வாயில தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை தெரியுமா? அதனால்தான் 140 வயசுக்கு மேலே அவர் வாழ பலம் தந்தார். உனக்கு கூட அந்த பலம் வேணுமா? பாருங்க, யோபு பாருங்க. யோபு வந்து 2 வாட்டி அவர் முகத்தை பார்க்குறாரு. உங்கள் முகத்தில் பார்க்கணும். இப்போ நல்லா தாங்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் உங்கள் கிட்ட ஜவ குறிப்பு கொடுக்குறேன். அம்மா இந்தம்மா, இவங்க அப்பா போட்டு பலால்னு அடிச்சுட்டு இருப்பார் இவங்களை 2 அடி. இப்போ நான் எத்தனை வரேன் சொல்லும், சர்ச்சில் அம்மா உடம்பு சரியில்லாதேங்கிறாங்க, பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுறீங்க. பாஸ்டர் எங்கள் அப்பா கிட்டே உதவின்னு உட்காந்துக்கிறேன். பாஸ்டர் அம்மாவா? மாமா சர்ச்சுக்கு வரலாம் முடியாது பாஸ்டர். சிரிக்க ஆமென் சொல்லுங்க. யோபு முகத்தை 2 வாட்டி பார்த்தாருன்னுக்குது. யோபு 42:8 முகத்தை பார்த்தாருன்னுக்குது, 9 முகத்தை பார்த்தாருன்னுக்குது. பார்த்துங்க, நம்ம எதுனா ஒரு வியாதி வந்துட்டாவ ஆமென் சொல்லுங்க, அதுலேயே படுத்து 2-3 பெட்ஷீட் இருந்தா கூட போத்திக்கின்னு ஆமென் சொல்லுங்க, கொஞ்சமாகிற நோயை கூட அதிகமாக காட்டி வீட்டில் முடியல ஏந்துக்க முடியல. உட்கார்ந்தா அப்படியே சாயிர மாதிரி இருக்குது, நடந்தா ஓடுற மாதிரி இருக்குது. நான் அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேஜாராக இருக்கும். நல்லா தான் இருக்கும், எல்லாம் யாருங்க. ஆனால் உள்ள அது மட்டும் யாருங்க, சாப்பாடெல்லாம் குறையில்லாத உள்ளே போயிடும். நான் ஒன்றும் நடக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. யோபு அப்படி பண்ணலை. ஆமென் சொல்லுங்க. யோபுக்கு வந்த வியாதி உனக்கு மட்டும் வந்ததுன்னா அவள் தான், அவங்க மனைவிக்கு வந்ததுன்னா அவள் தான். கத்தோட அந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டே இருப்பான். கத்தர் ரொம்ப நல்லவர். மனைவிக்கு தரல. அதுக்கு தான் பாருங்க, மனைவிங்களுக்கு ஆண்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஆண்களுக்கு எது வந்தாலும் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் வந்தாலும் உள்ளான மனுஷனில் செத்து போய்டுன்னு வரும். நீ சாவ மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒருத்தர் பெண்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சாவ மாட்டீங்க. நீ இன்னும் உயிரோடு வாழணும். உன் மருமகளை பார்க்கணும், உன் பேர குழந்தைய தூக்கணும், அவன் பேர குழந்தைய தூக்கி கொஞ்சணும். அதங்கடி நீ செத்துற கத்தர் விட்டுருவாரா? ஆமென் சொல்லுங்க. 2 வாட்டி பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்க. 2 வாட்டி அவனுங்க ஜவ குறிப்பு கொடுக்கும்போது நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு வர பலவீனத்தை ஏன் தெரியுமா அனுமதிக்கிறாரு? பல பேர் உன்னை போல ஹாஸ்பிட்டலில் படுத்துனுக்கிறான். பல பேர் உனக்குள்ள இருக்கிற நோயினால அங்கே தவிக்கிறான். உன்னை தேத்துறதுக்கு ஊழியக்காரங்கிறான் கத்தருக்கிறாரு. அவங்கள தேத்துறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் நீ அவங்களுக்கு அழுவியா? நீ சொல்லுவியா? என் சுகம் கிடச்சதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு 4 பேருக்கு டாக்ஸி கொடுப்பேன்னு சொல்லுவியா? நீ உன்னால் கொடுக்க முடியுமா? அதை ஆமென் சொல்லுங்க. நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பல பேர் பார்த்து டாக்ஸி கொடுக்குறேன் நான். அல்லேலூயா. பல பேர் வியாதியில் படுத்துனவங்களுக்கு சொல்கிறேன், உன் படுக்கை சுட்டின்னு கத்த நடக்க வைப்பாருன்னு சொல்கிறேன் தெரியுமா? இப்போ கூட போகிறேன் நான். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு அன்பு எங்கே தேவைன்னா, வியாதிப்பட்டு படுக்கையில் கிடக்கும் போது தான் அவனுக்கு அன்பு தேவை. இருப்பான் ஒருத்தர் அவன் மேலே அன்பு காட்டல, நாருது 38 வருஷம். அதனால தூக்கின்னு போய் போட ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தரால முடியல. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஜீசஸ் அந்த வழியில் வராரு. என்னப்பா, நான் உனக்கு உடம்பு கண்டார். இவன் என்ன சொல்லணும், சாமி நீங்கள் வந்தீங்களப்பா, கொடான கொடி சோத்திரம்பா, இந்த உடம்பு முடியலப்பா, இவ்வளோ நாள் படுத்துருந்தம்பா, வாப்பா வாப்பா, ஐயோ சுகம் கொடுக்க வந்த புண்ணியவானே அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். தூங்காத, உனக்கு தான் சொல்கிறோம் இப்போ சுகம் கிடைக்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ அவன் பாரு படுத்துனுக்கிறான் 38 வருஷத்தில். அவன் என்ன சொல்கிறான், மனுஷனுடைய அன்பை தான் கேட்டான கண்டி தேவனுடைய அன்பை அவன் கேட்கல. எங்கள் வீட்டில் எல்லாம் மதம் பார்க்குறாங்க, ஜிஹெச்சுக்கு கேம்ஸுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இட்டுன்னு போய் காட்டுவாங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தரை வர மாட்டாங்கப்பா.
அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் இட்டுன்னு போகிறாங்க, நல்லா ஆயிடுறாங்கப்பா. நான் படுத்துனே இருக்கிறேன். உனக்கு புண்ணா தேவை, நீ சுகமாக விரும்புறியா? நீ சுகமாக விரும்புறியான்னாரு. அவன் சொல்லுங்க, அவன் மனுஷனை பற்றி தான் பேசினான கண்டி அன்பு செலுத்துகிற தேவனை பற்றி அவன் பேசலை. ஆனாலும் இவரு உன் படுக்கை எடுத்துன்னு நடுன்னாரு. அவன் சொல்லுங்க, இன்னைக்கு யார் யார் மேலே வியாதிக்குது, யார் யார் மேலே உங்களை மரணத்துக்கு எதுவான காரியத்துக்கு உங்களை பயம் காட்டுறான், இன்னைக்கு அவனை கர்த்தர் வெளியே அனுப்புவார். உன் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புவார், உன் மேலேருந்து வெளியே அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்வீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்வோம் பாஸ்டர். இப்போ ஒரு 4 பேருக்கு டாக்ஸி கொடு. 4 பேர் ஜபம் பண்ண கூப்பிட்டா நீ ஜபத்தை மதி. ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த யோபு மதிச்சாரா இல்லையா? அங்கே பாருங்க, யோபு 42ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் சொல்லுது, 140 வயசு வரைக்கும் பூரண ஆயுசோட இருந்தானுக்குது. உனக்கு வேணாவாது? யார் யாருக்கு ஆயுசு நாட்கள் வேணும்? கையை தூக்கி காட்டுங்க. வாயை திறக்க மாட்டீங்களா? சுகமும் வேணும். ஆமென் சொல்லுங்க. யோபு கட்ச சுகத்துக்கு ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. 32 வருஷம் 38 வருஷம் சுகம் கட்சவன் சபையில் போய் நிற்கிறான். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சொல்லாமா? படுக்கையில கிடந்த என்ன சுகமாக விரும்புறியா என்று கேட்டா, பாஸ்டர் எப்படி வரீங்களா? கொஞ்சம் கேட்டா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையா உங்களுக்கு என்கிட்ட சொன்னது, உங்க ஆயுசு நாட்களை கர்த்தர் கிரிப்பா வைக்கணும். நம்ம சபையில் இருக்கிற யாரையும் துண்டா துடுக்க என்ன பண்ணக்கூடாது, சாவ சாத்தான் ஒப்பு கொடுக்க கூடாது. அது மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் வேணாம். எடுத்துங்க பாப்பா, நீங்களே எடுங்க. இந்த வரி மட்டும் சொல்லுங்க. கேட்டார் என் இயேசு கேட்டார், படுக்கையில கிடந்த என்ன சுகத்தை இப்ப தராரு. நீ திருப்பி ஜெபம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? நான் பார்த்துக்கிறேன். என் மனைவி வியாதியா இருக்கும் போது பல மருத்துவமனை ஆண்டவர் சொல்லுவாரு, உன் மனைவிக்கு நீ அழுவுறிய, எத்தனை பேர் மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணுவியான்னு நான் இதுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு நோய் உன் மேல வருதுன்னா நோயை கொடுத்துட்டு படுக்க வைக்கிற தேவன் அவரு இல்ல. உன்னை போல பல பேரு அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்கள நீ சுகமாக்கத்தான் அதை அனுமதிப்பாரு. எனக்கு வந்துக்குது கட்டி வயிற்றுல வந்துக்குது, ஹாஸ்பிட்டல் அப்படியே பெட்ல போய் படுத்துக்கிறேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. நான் ஜெபிச்சவங்களுக்குலாம் கட்டி உடஞ்சது, ஆனா எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை வச்சுதான் மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்கு சுகம் கொடுக்க நான் வந்தேன்னாரு. உன்னை அடிக்கடிக்கு மருத்துவமனைக்கு போனா நீ தவறா நினைக்காத. நீ மற்றவங்களுக்கு ஜெபிக்க மாட்ற, மற்றவங்களுக்காக அழ மாட்ற. இன்னைக்கு ஒப்பு கொடு, உன்னை ஒப்பு கொடு. நான் ஜெபிப்பேன், என் நிலைமை மட்டும் நான் பார்க்க மாட்டேன், பல பேருடைய நிலைமையை நான் மாத்துவேன்னு சொல்லு. உனக்கு ஆயுசு நாட்கள் அவர் தருவாரு. அவர் ஜீவாதிபதி. உன் சரீரத்துக்கு அவர் தான் ஜீவாதிபதி, மரணத்துக்கு சாத்தான். உன் சரீரத்துக்கு ஜீவாதிபதி அவராகிறார். சொல்லுங்க. படுக்கையில கிடந்த என்ன படுக்கையில கிடந்த என்ன சுகமாக விரும்புகிறியா என்று கேட்டார்.
நீங்க இதை நம்புறீங்களோ இல்லையோ, உங்க மேல இருக்கிற வியாதிலாம் வெளியே வந்து நிக்குது. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நேரம் அவர் கை திறக்கப்படுது. பாருங்க, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவாரு என்றும் அவைகள் உமக்கு முன்பாக காத்திருக்கும். உங்களுக்கு முன்ன பிரியாணி காத்திருக்கும், சுட 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 சுட. எங்க காத்திருக்கோம்? மொழியில் ஒரு பிரியாணி கடை போட்டுக்கிறான், போன வாங்கி போட்டு இருக்கலாம். அவன் சொல்லுங்க, அது கீழே சொல்லுது, நீ கொடு அவைகள் வாங்கி கொள்ளும், நீ உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மைனால திருப்தியாக்கும். உங்களை கூட எந்த கஷ்டத்தில் 1ஆம் தேதி தொடங்கி 16 நாள் ஆகுது, கையில் ஒரு காசு இல்லைப்பா. ஆமீன் சொல்லுங்க, எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. யார் யார் அப்படி சொல்றீங்க? ஆமீன் சொல்லுங்க. உங்க கைக்கு அவர் கையே தாராளமாக திறந்துட்டாருன்னா உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக தந்துடுவார். ஆமீன். சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தில் அங்கே பைபிள் சொல்லுது, இருங்க ஒரு நிமிஷம். 65:1 வாசிங்களா? ஜபத்தை கேட்கிறவரே, 65:2, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாங்கன்றாரு. அவர் யாரு? அவர் யாரு? அவர் பேர் என்ன? ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாங்கன்றாரு. சொல்லி அங்க 4 சொல்றாரு, உம்முடைய பிரகாரத்தில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு நீ சேர்த்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். நீ என்ன சொல்லுது பாருங்க. இரு கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. படிக்கணும்னு படிச்சிடக்கூடாது, புரியுதா? அதில் இருக்கிற கருத்து தான் நாங்கள் உங்கள் கிட்ட போதிக்க வந்துக்கிறோம் கண்டி, அது படிக்கிறதுக்கு வரல, புரியுதா? இல்லை ஆமன் சொல்லுங்க. உம்முடைய பிரகாரத்தில் வாசமா இருக்கும்படி. இப்ப நம்ம யாருடைய பிரகாரத்தில் வாசமா வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்றாரு? நீ தெரிந்து கொண்டு நீ சேர்த்து கொள்ளுகிறவ. உங்களை தெரிஞ்சுக்கிறனால தான் இங்க வந்து நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நீங்க வரல தான், ஆனா தேவன் உன்னை தெரிஞ்சுக்கிறாரு. நீ அடம் பிடிக்கிறதா, நான் வர மாட்டேங்கிற மாட்டேன்றதா இல்ல. ஆனா உன் மேல அவர் பிரியமாக்குறாரு, உன்னை அவர் தெரிஞ்சுக்கினாரு. அதனால்தான் தேவ சமூகத்துல உன்னை சேர்க்கிறாரு. ஆமீன். அப்புறம் என்னன்றாரு? நீ பாக்கியவான்றாரு. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மைனால எங்களை திருப்தி படுத்துவீங்க. எதுல திருப்தி? இங்க வந்து போறல, எவ்வளவுதான் சம்பாதி. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. இந்த 3 வாரம் உங்களுக்கு எந்த தேவையும் வரலையா, நீ காயில் அவர் கையை திறக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? கையை எப்படி காட்டுங்க. இப்போ உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் 10,000க்கு 50,000க்கு 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு 1 கோடிக்கு ஜெபிக்கிறேன். சர்ச்சைக்கு ஒரு 5,000 தரீங்களா? ஒரு 1000 ரூபாய் தருவீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. உங்களுக்கு நான் 50,000 ஜெபிக்கிறேன், சர்ச்சைக்கு 500 ரூபாய் தருவீங்களா? உங்களுக்கு 50,000, சபைக்கு 500. உங்களுக்கு 1 கோடி, சபைக்கு 1000 ரூபாய். இல்ல அப்ப என்ன சொல்லுது? எங்க வருது? எந்த இடத்துல இருந்து நன்மை நம்மளுக்கு வருது? ஆலயத்துல இருந்தா வருது. ஆலயத்துல துதிக்க 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 தான் கையை திறக்கிறாரு, உனக்கு கொடுக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற? வாங்குற, திருப்பி அவருக்கு தர மாட்டேற. அதான் தாவீது சொல்றாரு. தாவீது கிட்ட சொல்றாங்க, இந்த பில்டிங்க்கு வந்து கட்டுறதுக்கு இது தேவை அது தேவைன்னு தாவீது சொல்றாரு. அவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. அவங்க அத்தனை பேரும் கொண்டு வந்து கொடுக்கும்போது தாவீது சந்தோஷப்படுறாரு. அவர் சொல்றாரு, ஒருத்தரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால ஆகும். ஆமென் சொல்லுங்க. உம்மிடத்துல வாங்கணும், உமக்கு கொண்டு வந்தன்றாரு. நான் பார்த்தேன், பாஸ்டர் தாமஸ் ராஜா இருந்த நாட்கள்ல அவர் தான் என்ன பிரதிஷ்டம் பண்ண. பாஸ்டர் தாமஸ் ராஜா, பாஸ்டர் சாம் சுந்தரமும் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஆவடி தாமஸ் அவர் தான் என்ன பிரதிஷ்டம் பண்ணாங்க. 2 பேரும் பிரதிஷ்டம் பண்ணி இருக்கும்போது பாஸ்டருக்கு கொஞ்சம் இருமல் வந்துச்சு, உள்ள போயிட்டாங்க.
அப்புறம் எல்லாம் சர்ச்சையாக ஒரு 300-400 பேர் சேர்ந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ், பாஸ்டர் சாம்சுந்தரம் சார்பில் என் மேலே கையை வச்சாங்க. அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நான் பெரிய தலைங்க மூலியமாக தான் ஊழியத்துக்கு பிரதிஷ்டம் பண்ணப்பட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எனக்கு பேச தெரியலனா கூட அவங்க மேலே இருக்கிற ஆவியானவர் என் மேலே இருக்கிறாரு. சாம்சுந்தரையாக்குள்ளகிறவர் எனக்குள்ளகிறாரு, தாமஸ் ராஜுக்குள்ளகிறவர் எனக்குள்ளகிறாரு, எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களா. இதில் என்கிட்ட ஒரு காரியத்தை தாமஸ் ராஜே காட்டினார். அவர் ஆலயத்தை நடத்துகிறாரு, இப்படி நடத்தினுக்கிறாரு, இப்படி பிரசங்கம் பண்ணுகிறாரு. லாஸ்ட்டாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உம்முடைய பிரகாரத்திலே உம்முடைய வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்டவர் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் உம்முடைய வீட்டில் இருக்கிற நன்மையினால் வந்தவங்க ஒவ்வொருத்தையும் திருப்திப்படுத்துங்க, உங்கள் கையை தாராளமாக திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசி முடிஞ்சது. லாஸ்ட்டில் ஜெபம் பண்ண எல்லார் மேலே கையை வைக்கிறாரு. ஒருத்தர் இப்படி கையை விடுறாரு. கையை இவங்களுக்கு தெரியும், மேலே 500 ரூபாய் நோட்டு எப்படி, 10 ரூபாய் நோட்டு எப்படி வைக்கிறவங்களுக்கு தெரியும். கரெக்டாக தாமஸ் ராஜ் வந்து எல்லார் மேலேயும் ப்ளஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் அந்த பணம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக 500 ரூபாய் நோட்டுக்குது, அது கையில் வரல. 10 ரூபாய் 20 ரூபாய் தெரியும் போல, கண்ணு தெரியாது உங்களுக்கு தெரியுது பாரு நோட்டு, அது மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் போல. இப்படி தடிவிட்டு பாயிட்ட விட்டுட்டு கரெக்டாக 10 ரூபாவை எடுக்கிறாரு. அந்த பரிசுத்தவானுக்கு கொடுக்க, அந்த பரிசுத்தவான் அவர் பாயிட்டில் கையை விடும் போது பார்த்துட்டாரு. அப்போ இவர் எவ்வளோ மோசமான, இவர் மேலே நான் கையை வச்சு தேவாலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதமோ பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமோ நான் எதுக்கு தரணுன்னு போயிட்டேன். இவர் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், நோ நோ நோ. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ ஜனங்க அது மாதிரி தான், நீங்கள் கொடுங்க நாங்கள் வாங்குறோம், உங்களுக்கு பரலோகம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு யாருக்கு சொல்லுங்க, நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர், நன்மை ஆலயத்திலேருந்து வரணும். அப்போ சபைக்கு ஆண்டவர் தருவார், சொல்கிறா இல்லை அவர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்னது, அவர் நல்லவர்னு எதுக்கு சொல்கிறேன், நம்ம எதுக்கு நல்லவர், உன் மேலே அன்பாக இருக்கிறார். நீ எப்பயும் சேர்த்து போயிட்டு இருப்ப, எப்பயும் உனக்கு வந்த கோபம், உனக்கு வந்த எரிச்சல், உனக்கு வர அந்த போராட்டம் வீட்டில் வருது இல்லையா, நீ கடாயில் இருக்கிற அந்த மிளகா அந்த 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 கடுவு மாதிரி பொறிகிற, இங்கே பார்த்தா நல்லாக்கிற, வீட்டில் பார்த்தா வேறு மாதிரி ஆகிற. ஆனால் எப்பயும் நீ போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் தேவன் உன் மேலே வைத்த அன்பு தான் இன்னைக்கு இந்த காலையில் உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கு. ஆமென். எதுக்கு அவர் நல்லவர், எங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும். இப்போ ஒரு பாட்டு நம்ம ஜான் ஜவராஜ் எழுதிக்கிறாரு, சூப்பராகுது. அவர் அழுகுறாரு, எனக்கு அழுக வந்துச்சு, அழுகுறாரு. ஜான் ஜவராஜ் இங்கே வரலாம் கூடிய சீக்கிரம். அழுகுறாரு. அவர் சொல்கிறாரு, உடை இல்லைப்பா, துணி இல்லைப்பா, சாப்பாடு இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கப்பா, நீங்கள் நான் நல்லா இருக்கிறேன்னா நீங்கள் கொடுத்தீங்கப்பான்ற. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் தாவீது சொல்றாரு, ஒருத்தரை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்துவோம் உங்க கரத்தினால ஆகும், உங்க கையில தாயா வாங்கணும், உங்களுக்கு தராயா தரோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்க ஆலயத்துக்கு வர யாரையும் தேவன் வந்து வெறுமையா விடவே மாட்டாரு. நம்ம எவ்வளவுதான் இந்த வாரம் முழுவதும் வேலை செய்தாலும் தேவ சமூகத்தில் வந்து நின்று இந்த வாரம் முழுவதும் அவர் கிட்ட நீங்க கொடுத்துட்டு போங்களா முடியும், தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது, ஆமாம் முடிச்சேன் அவள்தான். ரெண்டாவது நம்ம, மூணாவது நான் முடிக்கிறேன். மூணாவது ஒரே ஒரு வாசனை மட்டும் பார்த்து, இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மூணாவது வந்து ஃபஸ்ட்டு நன்மை, மூணாவது பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த கோட்டைன்றது எது, தாவீது சொல்ற சங்கீதம் 91:1 உன்னதமானவருடைய மறைவிலையும் சர்வ வல்லவருடைய நிழலையும் நான் தங்குவேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், அவர் தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நான் என்ன பண்ணுவேன், நம்புறேன். வேடனுடைய கன்னிக்கும் எனக்கு வேடம் இருப்பான், எனக்கு தெரியாத எத்தனை பேர் வேட்டையாட என்னை பார்ப்பான். வேடனுடைய கன்னிக்கும் பாயாக்கிற கொள்ள நோய்க்கும் அவர் என்னை தப்பி வைப்பாரு. ஆமென். அவர் தமது சிறகுகளால என்னை மூடுவார் என்றாரு. மூணாவது அவர் யாரு, பாதுகாக்கிறவரு.
ஆமென். ஆமா, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்குது. அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. துன்பம், ஆமென். இங்க சொல்றது அது ரொம்ப நல்லா இருக்குது. துன்பம் வரும்போது நம்மை பாதுகாக்கிற இடம் அவரு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் நாங்கள் அவரை நல்லவர்ன்றோம். புரியுதா? இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற, காலேஜுக்கு போகிற, வேலைக்கு போகிற. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்தேன், இப்போ ரோட்லேயே மடிக்கி ஆளை அடித்து பணத்தை பிடுங்கி பாக்கெட்டில் போட்டுனேன் போன்றாங்க. ஆனால் உன்னை அப்படி விட மாட்டார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. எந்த கொம்பனும் எவன் எப்படிப்பட்ட பைல்வான் பக்கரியும் உனக்கு விரோதமாக வந்து உன்னை முறிச்சு இப்படி கையை அப்படி நீட்டலான்னு பார்த்தாலும் அவருடைய அடைக்கலத்தை உன்னை ஈர்த்துக்குவாரு. தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நாய்க்கே நம்மளை பாதுகாக்கணும், வேற எதுக்கும் தேவையில்ல. நாய் இப்போ 5 மணிக்கு ஜபம் நடக்குது காலையில். நான் எங்கேயோ முருகப்ப தெருவில் இருந்தேன், அங்கேயே இருந்து போயிடக்கூடாது. நடராஜ தேட்டருக்காக போகிறது. பட்டாளம் மார்க்கெட்டு பக்கத்தில், சூள மார்க்கெட்டு பக்கத்தில், ரெண்டையும் பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. முடிக்கிற ஒன்று நான் டெய்லியும் வரும்போது 5 மணிக்கு 4:50க்கெலாம் அங்கே வந்து ப்ரேயரில் உட்காரும் போது ஒரு 50 நாய்ங்க இப்போ கூடுது. காலையிலேயே யார் வீட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, யார் வண்டியில் போகும்போது கடித்து அவனை காரை பிடுங்கி வண்டியிலேருந்து தள்ளலாம். நீ இந்த சைடு போ, நான் இந்த சைடு போகிறேன். பொண்ணும் தெரு நீ போனா, நான் சோழம் கோயிலுக்கு நான் போகிறேன். இவங்க கமிட்டி பேசுகிறாங்க. நான் வீட்டானது வரேன், 3 இடத்துல 3 படகுது சிங்கப்படை போல. வசந்த் தேட்டரான ஒரு கூட்டம். என்ன பண்ணுவேன், நான் பாஸ்டர் தான் இருந்தாலும் காலை பிடிச்சா என்ன பண்ணுவேன். ஒரு நைட்டு நாங்கள் போய் போஸ்டர் ஓட்டினோம், அதுலேருந்து போஸ்டர் ஓட்டுறதே விட்டோம். நான் என் பையன், இன்னொரு பையன், என் பையன், 2 பசங்க இட்டுன்னு போனோம். இட்டுன்னு போயிட்டு போகும்போது பார்த்தா ஒரு 50 பேர் கூடி இருந்தாங்க. ஜெபம் பண்ணோம், இயேசுவே அப்படின்னு அடிச்சுன்னு போயிட்டோம். அவங்களும் வராங்க, எங்களை இப்போ ஃபைட் பண்ண முடியல. போன புளியந்தோப்பில் ரோடு பள்ளம் எடுத்து வழியில் தாக்கிட்டு இருக்கிறான். திருப்பின அந்த வழி தான் வரணும். போன வழியை இயேசுவே யார் காலையும் குதிரக்கூடாதுப்பான்னு சொல்லி ஒரு ப்ரேயர். ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஒருத்தனும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நல்லவா ஒரு ஆயத்தை ஆமென் சொல்லுங்க. இப்போ வசந்த் தேட்டரா 50 பேர் கூடுறான். கொசப்பட்டிக்கு போகலாமா, சூளப்பக்கம் போகலாமா, எங்கே தர்ம சாப்பாடு நிறைய கிடைக்குது. இது ஒருத்தன் யார் நல்ல கறி கொடுப்பாங்க, எலும்பு கொடுப்பாங்க, கஞ்சி இல்லாத கொடுப்பாங்க. இதுமாரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், போன வாரம் சோத்திரம் ஒரு வாரமாக ஜெபம் பண்ணி காலையில் வரும்போது ஃபஸ்ட்டு நாய்க்கு தான் ஜெபம் பண்ணுறது. எஸ்வே எங்கே போனாலும் நாய் காலை என்ன பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டான நான் இருக்கிறேன் பாரு, சூப்பர் நாய்ங்க அதுங்க. பைக்கில் ஆள் வந்துன்னா அந்த ஒரு பால்காரு என்ன பண்ணுச்சுன்னா, நாய் துரத்தின்னு வர மாட்டுது. அந்த நடுவில் சக்கரை இப்படி அப்படிங்குது. அது உள்ளே போயிட்டு எவ்வளோ ஒரு கிளேடியாக இருக்கும். அது உள்ளே போயிட்டு அவரை தள்ளிட்டு நாயை இவரும் ஒன்றா பார்த்துன்னுக்குறாங்க. என்ன பண்ணுவேன்? ஆமென் சொல்லுங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே போகும்போது. ஆமென் சொல்லுங்க. அது வரை ஒரு வீடியோ பார்த்தேன், நாய் கட்சா மென்டல் ஆகிடுவாங்களாம். பைத்தியம் பிடிச்சிடமா என்ன பண்ணுவேன், மூலிகை ஏறி அது பைத்தியம் ஆகிடுன்றாங்க. அதனால காலையில் பாதுகாப்புக்கு ஜெபிக்கிறது. நான் ஜெபிக்கிறேன். இப்போ பார்க்குறேன் கமிட்டி கூட்டினவங்க எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. பார்த்தா பொதனுக்கு தூங்கினுக்கிறாங்க ஆளுங்க. அப்புறம் ஆண்டு சொன்னார், பார்த்தியா இவருக்கு ஜெபம் பண்ண தூங்கினுக்கிறார் பார்த்தியான்னு. என்ன சிரிக்கிறீங்களே? ஜெபம் பண்ணலாமா? அவர் முதல்ல அவர் நல்லவர். எதில்? எங்களுக்கு அன்பு காட்டுவார். சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க. அப்பா அம்மா அன்பு காட்டுறாங்களே இல்லையோ, புருஷன் மனைவிக்கு காட்டுற அன்போ, மனைவி புருஷனுக்கு காட்டுற அன்பு சோரில் தான் தெரியும் அந்த அன்பு. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படி இல்லை. எந்த குறையாக இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் அப்பா அப்படின்னும் போது அவர் மன்னிப்பார். 2வது அன்பு நன்மையை நன்மை தருவார். அதுக்கு தான் அவர் நல்லவர். 3வது பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? யார் யாருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது?
யாருக்கு புரிஞ்சுது, பிரயோஜனமாகுது சொல்லுங்க. கையை தூக்கி காட்டுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? பாஸ்டர் எதுவோ சொல்லி பசியா ஏத்துச்சு, உங்களுக்கு நல்லா இது இருக்குது வெளியே. உங்கள் வயிற்றை குளிப்பாட்டுறதுக்குன்னு வாரமானா ஒரு காரியத்தை நான் பண்ணுறேன். இப்போ கூட பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் போகும்போது படப்படன்னு பேக் எடுத்துன்னு கடை கடைன்னு ஓடாதீங்க, பொறுமையாக போங்க. நான் தான் கொடுக்கலான்னுக்கிறேன் உங்களுக்கு. ஜெபம் பண்ணலாம். எனக்கு நன்மை செய்யறதுல நல்லவர். எதுக்கு நல்லவர்? என்னை பாதுகாக்கிறதுல அவர் நல்லவர். எங்க அப்பா இயேசு நல்லவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பிரேயர் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்க பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தை நோக்கி வரும் இந்த காலை வேளையில, இந்த ஆராதனையில எங்கள் மத்தியில வந்து எங்களோட நீ பேசுறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. இந்த வெடிகால வேலையில உங்க முன்னால உட்காரும் போது நான் நல்லவர்னு சொல்லு, நான் நல்லவர்னு சொல்லு. இக்கட்டான நாட்களிலே அடைக்கலமும் கோட்டையும் நான் தான். என்ன நம்பு, என்ன நம்பு. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தர் மேலையும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலையும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். பொல்லாத மரணத்தின் ஆவி, ஓ கொடூரமா சரீரத்துல வந்து மரணத்தை கொண்டு வர தீய வல்லமைகள் தேவ அக்கினியால் எரியணும். அதே போல சரீரத்துல வியாதியை வைத்து எங்களை ஏமாத்துற பொல்லாத ஆவியே, யோபுக்கு 140 வருஷம் கொடுத்தவர், யோபுக்கு நீடித்த ஆயுசை கொடுத்தவர் எங்க தேவன். அங்க 32 வருஷம் 38 வருஷம் படுகளை கடந்தவன அவருடைய அன்பு அவனை தூக்கி நிறுத்திச்சு. இந்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிற வியாதி நீ ஏமாத்தும். இன்னைக்கு என் சரீரத்தை விட்டு வெளியே போவ, அவர் அன்பால் என்ன நிரப்புவாரு. அப்பா உங்க நன்மையால் நிரப்புங்க. எங்க சபையார் யார் யார் கடன் படுறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, பொருளாதார நெருக்கத்தோட இருப்பாங்களோ, வருமானம் இல்லாத தவிப்பாங்களோ, அவங்க வீட்டு மேல நன்மையவே உண்மைய நன்மையான கரத்தை தருங்கப்பா. உண்மை நன்மையான கரத்தை தருங்க. இந்த சபைக்கு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் கூட உங்க கையை தருங்கப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல இடம் தேவை. ஆலயத்தில் இருக்கிற நன்மையால எங்களை நிரப்பும், பரலோகத்தில் இருக்கிற நன்மையால எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா மூணாவது உங்க பாதுகாப்பு. துன்பத்துல நாங்க வாழ்ந்தாலும் எங்களுக்கு பாதுகாக்கிறவர் நீதான், எங்களை பாதுகாக்கிறவர் நீதான்பா. பாதுகாக்கிற இடம் நீங்க தான். உங்க ரத்தம் தான் எங்களை பாதுகாக்கும், உங்க ரத்த கோட்டை தான் எங்களை பாதுகாக்கும். உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குறிப்பா இந்த ஆராதனையை நாங்க நடத்தக்கூடாதபடி எங்களை எதிர்த்து நின்ன எல்லா தீய சக்தியும் தேவ அக்கினியால் எரிக்கப்படட்டும். இந்த மாலையில நடத்துற அந்த பகுதியில் நடத்துற ஆராதனையில கூட மந்திரத்தின் ஆவி, சூனியத்தின் ஆவி, தற்கொலை ஆவி, குடிவெறி ஆவி, சூதாட்ட ஆவி, கஞ்சா ஆவி, ஓ மக்களை பாவத்தில் தள்ளுகிற எந்த ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நாங்க ஒருமனப்பட்ட அந்த இடத்தை விட்டு துரத்துறோம், ஒருமனப்பட்ட அந்த பகுதியை விட்டு விரட்டுகிறோம். உங்களுடைய வல்லமை எங்க மேல இறங்கட்டும். இது நடத்துற என் பையனை உன் ரத்தத்துக்குள்ள மூடும், என் மனைவி ஒரு ரத்தத்துக்குள்ள மூடும், என்ன ஒரு ரத்தத்துக்குள்ள மூடும், என் பொண்ணு ஒரு ரத்தத்துக்குள்ள மூடும், என் மனைவியுடைய தாயார் அவங்க குடும்பத்தை ரத்தத்துக்குள்ள மூடுங்க, என்னுடைய குடும்பத்தை ரத்தத்துக்குள்ள மூடுங்க. அந்த இடத்தாண்ட யாரும் மரணத்துக்கு நேரம் போக கூடாது. அப்பா கொடூரமான சாவு அந்த பகுதியில் விழக்கூடாது. எரியறதும் தூக்கு போட்டுக்கிறதும் அப்பா இருக்க கூடாதுப்பா, இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம்பா, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரட்டும்பா. கிருபை செய்யுங்க. இங்க வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலி அடிக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள பாதுகாக்கப்படட்டும். இந்த ஆராதனையில இன்னும்
நாங்கள் சாட்சியாக முன்னால வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்க அன்பனால எங்களை நிரப்பி நடத்துனதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த ஆத்துமா கர்த்தரை சகல